டென்டல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க எலும்புல இருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல பல்லு கொடுக்கறது தான் டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு அந்த இடத்துல பல்லு வைக்கிறதுக்கு அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல எலும்பே இல்லைன்னா அப்போ டென்டல் இம்ப்ளான்ட் அந்த சுச்சுவேஷன்ல பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதா? வணக்கம், குருவர்கள் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு பேசல் இம்ப்ளான்ட்ஸ்னா என்ன, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பேசல் இம்ப்ளான்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எலும்பு இல்லைனாலோ இல்ல எலும்போட உறுதித்தன்மைன்னு சொல்லக்கூடிய போன் டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருந்தாலோ உங்களுக்கு நம்ம பேசல் இம்ப்ளான்ட் டெக்னிக் மூலமா நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல பிக்ஸ்டா பல்லு கொடுக்க முடியுங்க. பேசல் இம்ப்ளான்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாடையில இருக்கிற 2 வகையான எலும்பை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. முதல் டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது பேரு ஆல்விலர் போன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதாவது பல்லோட வேருக்கு சுத்தி இருக்கிற எலும்பு தான் பாத்தீங்கன்னா இந்த ஆல்விலர் போன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பேசல் போன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பேசல் போன்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்விலர் போன் நம்ம சொன்னோம் இல்லைங்க, அதுல பேஸ்மெண்ட் லேயர்ல இருக்கிற போன் தான் பாத்தீங்கன்னா பேசல் போன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்போ பேசல் இம்ப்ளான்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம இந்த பேசல் போன்ல இருந்து சப்போர்ட் எடுத்து இம்ப்ளான்ட் பண்றது தான் பாத்தீங்க அப்படின்னா பேசல் இம்ப்ளான்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இம்ப்ளான்ட் டெக்னிக் பண்றது மூலமா உங்களுக்கு நம்மளால ஃபிக்ஸ்டா பல்லு கொடுக்க முடியுங்க. இப்போ ரெகுலர் இம்ப்ளான்ட்ஸ் அதாவது கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா பல்லோட வேறு சுத்தி இருக்க எலும்புல தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல்விலர் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜன்ல தான் நம்ம இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு அந்த ஆல்விலர் போன் கரைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல அங்க இம்ப்ளான்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில டைரக்டா பேசல் போன் சொல்லக்கூடிய எலும்புல இருந்து தான் நம்ம ஈஸியா சப்போர்ட் எடுத்து மேல ஃபிக்ஸ்டா பல்லு கட்டி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பல்லோட வேர் சுத்தி இருக்க எலும்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்க ரெகுலர் இம்ப்ளான்ட்ஸ் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒருவேளை அந்த எலும்பு நல்லா இல்லை, அது கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்க நீங்க பேசல் இம்ப்ளான்ட் போடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் டெக்னிக்குங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பேசல் இம்ப்ளான்ட் பண்றது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க. முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அதாவது ஈர பிரச்சனை இருக்கவங்களுக்கு மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஈரல இருந்து ரத்த கசிவு வர்றது, சீக்கிரம் எலும்பு கரையுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஈர ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பல் ஈஸியா ஆடி விழுக ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆல்விலர் போன் சொல்லக்கூடிய எலும்பு வந்து ரொம்பவே கரைஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பேசல் போன்ல தான் சப்போர்ட் எடுத்து இம்ப்ளான்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. டிஸ்யூஸ் அட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்பு சீக்கிரம் கரைய ஆரம்பிக்குங்க. இந்த டிஸ்யூஸ் அட்ரோபிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு பல்லு எடுத்து பல வருஷமா அப்படியே விட்டுருப்போம், இல்ல அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருப்போம், கரெக்டுங்களா? அந்த பல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலா அந்த பல்லு இல்லாத இடத்துல எலும்பு சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு பேர் தான் டிஸ்யூஸ் அட்ரோபின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பல்ல சுத்தி இருக்கிற இந்த ஆல்விலர் போன் சொல்லக்கூடிய எலும்பு வந்து சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பேசல் இம்ப்ளான்ட் போடுறது தான் பெஸ்டான ஆப்ஷனுங்க. மூணாவது சுச்சுவேஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாங் டைமுக்கு வந்துட்டு இந்த பல் செட் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு எலும்பு சீக்கிரம் நல்லா கரைய ஆரம்பிச்சிடுங்க. பல் செட் போட்டுருவங்களுக்கு பெருசா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் அவங்க சாப்பிடும் போது அந்த சாப்பிடுற அழுத்தம் வந்துட்டு ஈருக்கும் அந்த எலும்புக்கும் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஈருக்கும் எலும்புக்கும் கொடுக்குற அழுத்தத்தினால எலும்பு சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடுங்க. நாம என்ன மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பல் செட் கல்ல விழுகுது அப்படின்னா மறுபடியும் போய் இன்னொரு பல் செட் தான் போடுற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? ஆனா விஷயம் என்னன்னா அந்த ஒவ்வொரு டைம் எலும்பு கரையும் போது உங்களுக்கு அங்க இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாம போயிடுங்க. உங்களுக்கு அப்போ ரொம்ப டைம் நீங்க பல் செட் யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேசல் போன்ல இருந்து டைரக்டா சப்போர்ட் எடுத்து பண்றதா உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனுங்க. இந்த நாலாவது சுச்சுவேஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபிராக்சர்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் தாங்க. பல்லு அடிபட்டு உடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா பல்லோட வேறு சுத்தி இருக்கிற எலும்பு தான் மோஸ்டா அஃபெக்ட் ஆகும். அந்த ஆல்விலர் போன் சொல்லக்கூடிய இடம் தான் மோஸ்ட் காமனா அடிபட்டுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த எலும்பு வந்து எல்லாருக்குமே பெர்மனண்டா இருக்காதுங்க, அது சீக்கிரம் கரையக்கூடிய எலும்பு தான். இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஆல்விலர் போன் இல்லை அப்படின்னாக்க கரைஞ்சிச்சுனாக்கா டைரக்டா பேசல் போன்ல தான் சப்போர்ட் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு பேசல் இம்ப்ளான்ட் பண்றதா பெஸ்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனுங்க. இந்த பேசல் இம்ப்ளான்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, அதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பாலிஷ்டாவும் இருக்கும், ஸ்மூத்தாவும் இருக்கும். இந்த இம்ப்ளான்ட் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் பெருசா வராது. அப்போ ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு கூட டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கூட நம்ம இந்த இம்ப்ளான்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுங்க. இப்போ புரிஞ்சுதாங்க பேசல் இம்ப்ளான்ட்னா என்ன, அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க உங்களுக்கு அதை அட்வைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மேலும் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பத்தி டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல பேசல் இம்ப்ளான்ட் பத்தி டவுட்ஸ் ஏதோ இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை படிச்சுட்டு மறக்காம ரிப்ளை பண்றோங்க.